பிரசனத்தால் நிரப்பிடும் சமூகத்தை தேடி வந்தோம், ஆளுகை செய்திடும். மகிமையால் நிரப்பும் தேவா, பிரசனத்தால் நிரப்பிடும். வேதத்தை கையில் வைத்திருக்கிறவர்கள் என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். சகரியா தீர்க்கதரிசின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சகரியா தீர்க்கதரிசின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். தேவன் ஒரு அழைப்பையும் கொடுக்கிறார், ஒரு ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறார். அழைப்பு என்ன? அரணுக்கு திரும்புங்கள். அரண் கர்த்தருடைய நாமத்திற்கு அடையாளம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் இருக்கிறார். அவர் நமக்கு அரணான கோட்டையாய் காணப்படுகிறார். அந்த அரண் பாதுகாப்புக்கு அடையாளம். இன்றைக்கு அரணாகிய அவரிடத்திற்கு, அவருடைய பாதுகாப்புக்குள்ளாக, அவருடைய செட்டைகளுக்குள்ளாக, அவருடைய சிறகுகளுக்குள்ளாக நாம் திரும்ப வேண்டும். எதையோ நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் ஒரு அழைப்பை கொடுக்கிறார், நீ திரும்பு என்று. ஆகையினால்தான் இயேசுவும் யோவான் ஸ்நானகனும் தங்களுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது முதல் பிரசங்கமாக அவர்கள் செய்கிறார்கள், மனம் திரும்புங்கள் என்று. நம்முடைய மனதை திருப்ப வேண்டும். வஸ்திரங்களை அல்ல, நம்முடைய இருதயங்களை கிழித்து கொண்டு அவரிடத்திற்கு திரும்ப கடவோமாக. இன்றைக்கு அவரிடத்திற்கு திரும்பும் பொழுதுதான் தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அழைப்பு என்ன? அரணுக்கு திரும்புங்கள். ஆசீர்வாதம் என்ன? இரட்டிப்பான நன்மையை தருவேன். இரட்டிப்பான நன்மையை தருவேன். என்றைக்கு ஆண்டவர் தருவாராம்? இன்றைக்கு. எப்பொழுதெல்லாம் இந்த வசனம் நம்முடைய கண்களுக்கு முன்பாக வருகிறதோ, இல்லை என்றால் நாம் படிக்கிறோமோ, ஆண்டவர் உணர்த்துகிறாரோ, அப்பொழுதெல்லாம் அன்றைக்கெல்லாம் தேவன் அதை நிறைவேற்றி கொடுக்க அவருடைய கரம் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. வேதத்திலே சில ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தாமதிப்பது இல்லை, இன்றைக்கு என்று கொடுத்து விடுகிறார். சகேயனுடைய ரட்சிப்பை ஆண்டவர் தாமதிக்கவில்லை, சகேயனுடைய ஆசீர்வாதத்தை தேவன் தாமதிக்கவில்லை. லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே என்று. அவனுடைய ரட்சிப்பு தள்ளி போனதா? இல்லை, அன்றைக்கே அவன் ரட்சிக்கப்பட்டான். அவன் மாத்திரமல்ல, அவனுடைய வீட்டார் அனைவருக்கும் ஒரு ரட்சிப்பு வந்தது. அவனுடைய வீட்டிற்கே ஒரு ரட்சிப்பு, வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு ரட்சிப்பு. சகேயனுடைய ஆசீர்வாதம் தள்ளி போனதா? இல்லை, அன்றைக்கே ஆபிரகாமின் குமாரன் என்கிற ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டான். ஆகாய் தீர்க்கதரிசின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று. வேதத்திலே சில ஆசீர்வாதங்களை கர்த்தர் தம்முடைய காலத்தில் ஆண்டவர் கொடுக்கிறார். ஆகையினால் தான் பிரசங்கி தன்னுடைய புஸ்தகத்தில் எழுதுகிறார், ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு என்று 3ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆனால் சில ஆசீர்வாதங்களை இன்றைக்கே என்று தந்து விடுகிறார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களில் ஒன்றுதான் சகரியா 9:12, இன்றைக்கே தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யாருக்கு? நம்பிக்கையுடைய சிறைகள். அந்த சிறைக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்துக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். சிறைக்குள்ளாக சிக்கி கொண்டிருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இவர்கள் சிறையில் தான் இருக்கிறார்கள். சிறை ஒரு இருளுக்கு அடையாளம், ஒரு அடிமைத்தனத்துக்கு அடையாளம். சிறை ஏதோ ஒன்றில் மாட்டிக்கொண்டதற்கு ஒரு அடையாளம், வெளியே வர முடியாமல் தவித்து கொண்டிருப்பதற்கு ஒரு அடையாளம். இந்த சிறைக்குள்ளாக இவர்கள் இருந்தாலும் நம்பிக்கையை இழந்து போன சிறைகள் அல்ல, நம்பிக்கையுடைய சிறைகள். சிறைக்குள்ளாக தான் இருக்கிறார்கள், ஏதோ ஒரு இருளுக்குள்ளாக, போராட்டத்துக்குள்ளாக,
ஏதோ ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளாகி இருக்கிறார்கள். ஆனாலும் தங்கள் நம்பிக்கையை அவர்கள் இழந்து போகவில்லை. நம்பிக்கையை இழந்து போன சிறைகள் அல்ல, நம்பிக்கையுடைய சிறைகள். நமக்கும் அப்படிதான். ஏதோ ஒரு இருள், ஏதோ ஒரு அடிமைத்தனம், ஏதோ ஒரு போராட்டத்துக்குள் சிக்கி கொண்டிருக்கிறோம். ஆனாலும் அவைகளின் நடுவிலே ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கை நிமித்தம் இன்றைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். வேதமும் அதை தான் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 23:18 நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று. நம்பிக்கையுடைய சிறைகள், நம்பிக்கையுடைய சிறைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அரணுக்கு திரும்ப, இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று. இரட்டிப்பான நன்மை. இந்த நாளிலும் செய்தியின் தலைப்பு இதுதான், இரட்டிப்பான நன்மை. தேவன் நமக்கு 2 மடங்கு ஆசீர்வாதங்களை அவர் வைத்திருக்கிறார். அதை உங்கள் எல்லாருக்கும் தர அவருடைய 2 கரங்களும் ஆயத்தமாய் இருக்கிறது. வேடிக்கையாய் ஒரு கதை சொல்லுவார்கள். ஒரு சிறுவன் ஒரு முறை ரோடு ஓரமாய் நின்று அழுது கொண்டிருந்தான். அந்த வழியாக போன பெரியவர் ஒருவர் கேட்டார், ஏன்பா அழற அப்படின்ட்டு. அவன் சொன்னான், இல்லை தாத்தா, நான் ஒரு சாக்லேட் வாங்கினேன், அந்த சாக்லேட் காணாமல் போயிடுச்சு, எங்கே விட்டுட்டேன்னு தெரியல, அழுதான். அவர் சொன்னார், சாக்லேட்டுக்கு அழுற? அழாத, நான் உனக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்குறேன், நீ எந்த சாக்லேட் தொலைச்சி அதையும் நான் உனக்கு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்ட்டு கடைக்கு கூட்டிகிட்டு போய் அவன் எந்த சாக்லேட்டை மிஸ் பண்ணானோ அதே சாக்லேட்டை வாங்கி அவன் கையில் கொடுத்தார். வாங்கினவன் சந்தோஷமாக வீட்டுக்கு போகல, மறுபடியும் அழ ஆரம்பித்தான். இந்த பெரியவருக்கு ஒன்றும் புரியல. முன்னாடி சாக்லேட் தொலைஞ்சு போச்சு, அதுக்காக அழுதான். இப்போதான் அவன் கேட்ட சாக்லேட், தொலைச்ச சாக்லேட்டே வாங்கி கொடுத்துட்டோம், இப்போ ஏன் அழுகுறான்? அவனை பார்த்து சொன்னார், ஏன்பா அழுற? உனக்கு தான் நான் சாக்லேட் வாங்கி கொடுத்துட்டேனே, நீ வீட்டுக்கு போ, சந்தோஷமா போ. அவன் சொன்னான், இல்லை தாத்தா, காணாம போச்சு, அந்த சாக்லேட்டை நினைச்சேன், அதுவும் இருந்திருந்தா என் கையில 2 சாக்லேட் இருந்திருக்குமே அப்படின்ட்டு சொன்னானா. சில சமயங்களிலே அப்படிதான், நாம் எதிர்பார்ப்பதெல்லாம் 2. இந்த எக்கனாமிக்ஸ் படித்தவங்களுக்கெல்லாம் தெரியும், இந்த +1 +2 எக்கனாமிக்ஸ் குரூப்ஸ் எடுத்தவங்க, பிஏ எக்கனாமிக்ஸ், பிகாம் படித்தவங்களுக்கெல்லாம் தெரியும். நீட்ஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங் அப்படின்ட்டு ஒன்று வரும், ஒரு சாப்டர். மனுஷனுடைய தேவைகள் அது அதிகமாகி கொண்டே தான் போகிறது, குறைந்து போவதே இல்லை என்று. நீட்ஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங். நடந்து போறவன் என்ன யோசிப்பான், நமக்கு ஒரு சைக்கிள் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு. சைக்கிளில் போறவன் அடுத்து யோசிப்பான், நமக்கு ஒரு 2 வீலர், அட்லீஸ்ட் ஒரு செகண்ட் ஹேண்ட் 2 வீலர். இந்த செகண்ட் ஹேண்ட் 2 வீலரை வச்சுட்டு எவ்வளோ காலத்து தான் வண்டியை ஓட்டுறது? உரைச்சி கால் தான் வலிக்கிறது, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. புதுசாக ஒரு 2 வீலர் வாங்கலாமே, புது 2 வீலரும் வந்துடும். அடுத்து யோசிப்பான், எத்தனை காலத்துக்கு தான் 2 வீலரில் போகிறது? ஃபேமிலி பெருசாயிடுச்சு, ஒரு கார், அட்லீஸ்ட் ஒரு செகண்ட் ஹேண்ட் கார். இந்த செகண்ட் ஹேண்ட் காரும் வாங்கிடுவான். எவ்வளோ காலத்துக்கு நான் இதுக்கு செலவு பண்ணுறது? அடுத்து புதுசுக்கு போகலாமே, புது கார் வந்துடும். எவ்வளோ காலத்துக்கு தான் வாடகை வீட்டில் இருக்கிறது? ஒரு சொந்த வீடு இருந்தால் நல்லா இருக்குமே, அப்படி இப்படின்னு லோன் போட்டு ஒரு சொந்த வீடு வாங்கி எவ்வளோ காலத்துக்கு தான் ஒரு சொந்த வீடு இருக்கிறது? இன்னொரு வீடு இருந்தால் அதை வாடகைக்கு விட்டால் நமக்கு கொஞ்சம் மேனேஜ் பண்ண முடியுமே. நீங்களாம் சிரிக்கிறத பார்த்தா எங்கள் மைண்டை நீங்கள் அப்படியே கேட்ச் பண்ணுறீங்க பிரதர் அப்படிங்கிற மாதிரி சிரிக்கிறீங்க நீங்கள். இப்போ நீட்ஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங் அது அதிகமாகி கொண்டே போகிறது. நமக்கு ஒன்று இருந்தால் அதே போல இன்னொன்று இருந்தால் நன்றாக இருக்குமே என்று நாம் யோசிப்போம். ஒரு வண்டி இருக்கிறது பதிலாக 2 வண்டி இருந்தால் நல்லா இருக்குமே. முன்னாடியெல்லாம் 2 ஃபோன் வச்சுருப்போம், ஒவ்வொரு ஃபோன்லேயும் ஒவ்வொரு சிம். இப்போ ஒரே ஃபோனில் 2 சிம் வந்துடுச்சு. மனிதன் எதிர்பார்ப்பதெல்லாம் 1க்கு 2ஆக இருந்தால் நன்றாக இருக்கும். நான் பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று. தேவன் எதிலெல்லாம் நமக்கு இரட்டிப்பான நன்மைகளை தரப்போகிறார், அதை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அநேக விஷயங்கள் இருந்தாலும் கொடுக்கப்பட்ட நேரத்திற்குள்ளாக நாம் செய்தியை தியானிக்கும்படி முடிக்கும்படி 3 காரியங்களை மாத்திரம் நாம் தியானிக்க போகிறோம். இந்த 3 விஷயத்திலே தேவன் நமக்கு ஒரு 2 மடங்கு ஆசீர்வாதங்களை அவர் வைத்திருக்கிறார். அதை உங்களுக்கு ஆண்டவர் நிச்சயமாகவே தருவார், அதுல எந்த சந்தேகமும் எனக்கு கிடையாது. யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது
கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் 2 தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். யோபுவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் 2 தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். யோபுவுக்கு முன்னிருந்தது என்ன? அது யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே நாம் தெளிவாய் வாசிக்க முடியும். 1ஆம் அதிகாரத்துல யோபுனுடைய ஆசீர்வாதங்கள், யோபுனுடைய இழப்புகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. ஊட்ஸ் தேசத்துல எத்தனை பேர் இருந்தார்களோ அத்தனை பேரிலும் யோபு பெரிய மனுஷனாய் இருந்தான். கிழக்கத்தை புத்திரரில் எத்தனை பேர் இருந்தார்களோ தெரியாது, ஆனால் எல்லாரை பார்க்கிலும் யோபு பெரிய மனிதனாய் காணப்பட்டார். திரளான வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், மிருக ஜீவன்கள், குடும்பம், ஆஸ்தி, சுகம் எல்லாம் அவருக்கு இருந்தது. எல்லாரை பார்க்கிலும் பெரிய மனுஷனாய் இருந்தார். ஆனால் நடந்த சம்பவம் என்ன? அடுத்தடுத்து அவருக்கு இழப்புகள், எதிர்பாராத இழப்புகள், எதிர்பாராத கீழான சூழ்நிலைக்கு தள்ளப்படக்கூடிய நிலை எல்லாம் அவருக்கு 1ஆம் அதிகாரத்தில் ஏற்படுகிறது. 10 பிள்ளைகளை ஒரே இடத்துல இழந்து போகக்கூடிய துர்பாக்கிய நிலை அவருக்கு ஏற்பட்டது. எத்தனை பரிதாபம்! 10இல் 1 தவறி போனால் ஆகிலும் பரவாயில்லை, மீதி 9 பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று சந்தோஷப்படலாம். ஆனால் எல்லாரையும், அதுவும் ஒரே நேரத்தில் ஒரே இடத்திலே பரிதாபமா இழந்து போகக்கூடிய சூழ்நிலை அவருக்கு ஏற்பட்டது. எதிரிகள் ஒவ்வொருவராக பாய்ந்து வந்து மிருக ஜீவன்களை எல்லாம் கொள்ளையாடி கொண்டு போய்விடுகிறார்கள். வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள் சிதறடிக்கப்படுகிறார்கள். சிலர் மாத்திரம் தப்பித்து வந்து இந்த செய்தியை யோபுவுக்கு சொல்லுகிறார்கள். யோபுவுக்கு அடுத்ததாக இழப்புகள், ஒன்று மாற்றி ஒன்று என்று இழப்புகளின் செய்திகளை கேட்டுக்கொண்டிருந்தார். இழப்புகளின் செய்திகள் அவருடைய செவியிலே தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. சரீரத்திலே சுகம் இருந்தாலாகிலும் பரவாயில்லை, அந்த சுகத்தோடு கூட, ஆரோக்கியத்தோடு கூட, பலத்தோடு கூட சத்துருக்களை பின்னிட்டு போய் அவர்களோடு கூட யுத்தம் பண்ணி மிருக ஜீவன்களை கொள்ளையாடி கொண்டு போனவைகளை கொண்டு வரலாம். ஆனால் சரீர சுகத்தையும் அவர் இழந்து போகிறார். என்ன பரிதாபம்! பார்க்கிறார், திடீரென்று உள்ளங்கால்கள் தொடங்கி உச்சந்தலை வரைக்கும் கொடிய கொப்பளங்கள் ஏற்படுகிறது. பழைய ஏற்பாடு என்றாலும் புதிய ஏற்பாடு என்றாலும் ஆசீர்வாதமும் அபிஷேகமும் உச்சந்தலை தொடங்கி உள்ளங்கால்கள் வரைக்கும். 23ஆம் சங்கீதத்திலே தாவீது சொல்லுகிறார், என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. 133ஆம் சங்கீதத்திலே வாசிக்கிறோம், ஆரோனுடைய சிரசின் மேலே ஊற்றப்பட்ட அபிஷேக தைலம் என்று. யாக்கோபு அவருடைய அடுத்த 12 புத்திரர்களை ஆசீர்வதிக்கும் பொழுது சிரசின் மேலே கைகளை வைத்து ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கும் பரிசுத்தவான்கள் ஜெபிக்கும்படிக்கு வருகிற ஜனங்களுடைய சிரசின் மேல் கைகளை வைத்து ஆசீர்வதிக்கிறார்கள். சாலமோன் ஞானி சொல்லுகிறார், நீதிமானுடைய சிரசின் மேலே ஆசீர்வாதங்கள் தங்கும் என்று. அதனாலே பழைய ஏற்பாடோ புதிய ஏற்பாடோ ஆசீர்வாதமும் அபிஷேகமும் உச்சந்தலை தொடங்கி உள்ளங்கால்கள் வரைக்கும். ஆனால் இங்கு பார்க்கிறோம், யோபுவுக்கு உள்ளங்கால்கள் தொடங்கி உச்சந்தலை வரைக்கும் கொடிய கொப்பளங்கள் ஏற்பட்டது. அவருடைய மனைவி சொல்லுகிறார், நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் இருக்கிறது என்ன? தேவனை தூஷித்து ஜீவனை விடும். யோபு என்ன தெரியுமா சொல்லுகிறார்? நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமா? இவை எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. அவருடைய மனைவிக்கு நல்ல ஒரு மறுமொழியை, மறு உத்தரவை கொடுக்கிறார். நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமா? தேவனிடத்திலிருந்து நாம் நன்மையை பெற்றுக் கொள்ளுகிறோம். அப்பொழுது ஆண்டவரே, ஏன் எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தீர் என்று நாம் கேட்பது இல்லை. தேவனிடத்திலிருந்து ஏதோ ஒரு சின்ன பாடுகள் வரும் பொழுது, ஒரு தீமையை ஆண்டவர் அனுமதிக்கும் பொழுது நாம் கேட்டு விடுகிறோம். ஏன் எனக்கு மாத்திரம் இந்த பிரச்சனை? ஏன் எனக்கு மாத்திரம் இந்த பலவீனம்? ஏன் எனக்கு மாத்திரம் இந்த போராட்டம்? சில ஆண்டுகளுக்கு முன்பாக பிரசித்தி பெற்ற ஒரு டென்னிஸ் பிளேயர், அவருக்கு ஒரு சின்ன சர்ஜரி நடைபெறும் பொழுது எதிர்பாராத விதமாக அவருக்கு வேண்டிய அந்த பிளட் அவருடைய சரீரத்தில் அதை ஏற்றும் பொழுது, தானமாய் பெற்ற அந்த ஒரு பிளட், ஒரு எய்ட்ஸ் பேஷண்ட்டுடைய பிளட், அதை கவனிக்காமல் அவருடைய சரீரத்தில் வேகமாய் ஹாஸ்பிட்டல் டீம் ஏற்றி விட்டது. கடைசியில் பாதிக்கப்பட்ட நோயிலிருந்து விடுதலையாகி புதிதாக எய்ட்ஸ் வியாதியினாலே பாதிக்கப்பட்டார். அந்த வியாதி அவரை உருக்கினது. எல்லா பலனையும் இழந்து போய் படுத்த படுக்கையில விழுந்தார்.
உலகம் முழுக்க இருந்த அந்த டென்னிஸ் பிளேயருடைய ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள். அப்பொழுது இமெயில் நிறைய இருந்தது. இப்பெல்லாம் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்லாம் வந்துடுச்சு. அப்போ அந்த இமெயில் கம்யூனிகேஷன்ஸ் தான் அதிகம். நிறைய லட்சக்கணக்கான மக்கள் இமெயில் பண்ணாங்க. ஏன் உங்களுக்கு மாத்திரம் இப்படி, ஏன் உங்களுக்கு மாத்திரம் இப்படி என்று. அவர் எல்லா இமெயிலுக்கும் ஒரே பதில் போட்டார். இந்த உலகத்துல எத்தனையோ பேர் டென்னிஸ் விளையாட நினைக்கிறார்கள், ஆசைப்படுகிறார்கள். ஆனால் அந்த ஆசை நிறைவேறுவது இல்லை. ஆனால் எனக்கு அது நிறைவேறினது. அப்பொழுது ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே ஏன் என்னுடைய ஆசை நிறைவேறினது என்று நான் கேட்கவில்லை. இந்த உலகத்துல எத்தனையோ பேர் டென்னிஸ் கோச்சிங்க்கு போகிறார்கள். அந்த டென்னிஸ் மேட்ச், இந்த ஸ்டேடியம்க்கு வந்து அவர்கள் விளையாட ஆரம்பிக்கிறார்கள். அநேகருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் எனக்கு கிடைத்தது. அப்பொழுது ஆண்டவரிடத்தில், ஆண்டவரை ஏன் எனக்கு மாத்திரம் இந்த பாக்கியம் என்று நான் கேட்கவில்லை. நிறைய பேருடைய கனவு கிராண்ட் ஸ்லாம். இந்த பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ், ஆஸ்திரேலியன் ஓபன் டென்னிஸ், யுஎஸ் ஓபன் டென்னிஸ், விம்பிள்டன், இந்த 4 கிராண்ட் ஸ்லாம் இருக்கு. 4 கிராண்ட் ஸ்லாம் அவர்களுக்கு ஒரு பெரிய லட்சியம், கனவு. அதுல அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் விளையாடினாலே போதும் அப்படிங்கிற ஒரு வைராகியம். அதெல்லாம் எனக்கு கிடைத்தது. நான் ஃபைனல் வரைக்கும் வந்தேன். சில கிராண்ட் ஸ்லாம்ஸை நான் வின் பண்ணேன். உலகமே என்னை திரும்பி பார்த்தது. கையிலே பல கோப்பைகள் இருந்தது. அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் இடத்தில், ஆண்டவரே ஏன் எனக்கு மாத்திரம் இந்த பரிசு கோப்பைகள், ஏன் எனக்கு மாத்திரம் இந்த பணம், பேர், புகழ், லட்சக்கணக்கான ரசிகர்கள், நான் கேட்கவில்லை. அப்படி இருக்கும் பொழுது இந்த பலவீனத்துக்காக ஆண்டவர் இடத்துல ஏன் எனக்கு மாத்திரம் என்று நான் எப்படி கேட்க முடியும் என்று சொன்னார். உண்மைதானே? எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும் பொழுது, ஆண்டவரே ஏன் எனக்கு மாத்திரம் இந்த ஆசீர்வாதத்தை நீர் கொடுக்கிறீர் என்று நாம் கேட்பது இல்லை. ஆனால் யாருக்கும் வராத பிரச்சனைகள் நமக்கு வரும் பொழுது, ஆண்டவரே ஏன் எனக்கு மாத்திரம் இந்த பிரச்சனை என்று நாம் கேட்கிறோம். யோபு அழகாய் சொல்லுகிறார், தேவனிடத்திலிருந்த நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமா? இவை எல்லாவற்றிலேயும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை, தன்னுடைய உத்தமத்திலே உறுதியாய் இருந்தார். முதலாம் அதிகாரத்தில் ஆரம்பித்த இழப்பு 42ஆம் அதிகாரம் வரும் பொழுது 2ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்று. சாம்பலிலே உட்கார்ந்திருக்கிற ஒரு மனிதன், ஒரு ஓட்டை எடுத்து கொப்பளங்களை சுரண்டி கொண்டிருக்கிற ஒரு மனிதன் சொல்லுகிறார், பகல் வந்தால் எப்பொழுது இரவு வரும், இரவு வந்தால் எப்பொழுது பகல் வரும். இதுதான் யோபுவனுடைய நிலை. தமிழ் வேதத்திலே ஒரு ஓட்டை எடுத்தார் என்று வாசிக்கிறோம். ஆனால் ஆங்கில வேதம் சொல்லுகிறது, he got only a single piece of broken plot என்று. உடைக்கப்பட்ட ஓட்டின் சின்ன துண்டு பகுதி. இல்லை என்றால் ஒரு ஓட்டை எடுத்து கொப்பளங்களை சுரண்டி கொண்டிருக்கிறார். கொப்பளங்கள் வெடிக்கப்பட்டு ரத்தமும் சீலும் வெளியே வருகிறது. 3 சிநேகிதர்களும் தூரத்திலிருந்து பேசுகிறார்கள். யோபுவுக்கு பக்கத்தில் ஒருவரும் போக முடியவில்லை. சரீரம் நாறி போனது. ஒருவரும் கிட்டே போக முடியவில்லை. ஆனால் ஒருவர் போனார், என் தேவன். ஒருவரும் கிட்டே போக முடியவில்லை. 3 சிநேகிதர்களும் தூரத்திலிருந்து பேசுகிறார்கள். யோபுனுடைய நிலை என்ன? சாம்பல். யோபுனுடைய நிலை என்ன? ஓட்டை எடுத்துக்கொண்டு கொப்பளங்களை சுரண்டி கொண்டிருப்பது. யோபுனுடைய நிலை என்ன? பகல் வந்தால் எப்பொழுது இரவு வரும், இரவு வந்தால் எப்பொழுது பகல் வரும். இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற ஒரு மனுஷன் சொல்லுகிறார், சாம்பலிலே உட்கார்ந்து இருக்கிற ஒரு மனிதன் சொல்லுகிறார், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்று. யோபுவுக்கு தெரியும், ஏதோ ஒன்றை அவர் செய்ய போகிறார். அவர் செய்ய நினைத்ததை யார் தடை செய்ய முடியும்? ஏசாயா 43ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே தேவன் மிக வைராகியமாய் கேட்கிறார், நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஏதோ ஒன்றை அவர் செய்ய போகிறார். அவர் செய்ய போகிறதை யார் தடுக்க முடியும்? எப்படிப்பட்ட இழப்புகளும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. எப்படிப்பட்ட நஷ்டங்களும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. உலகத்துல எந்த ஒரு வல்லமையும், எந்த ஒரு மனுஷனுடைய அதிகாரமோ, எந்த ஒரு அதிகாரத்தில் இருக்கிற நபர்களுடைய கையெழுத்தோ அதை தடுத்து நிறுத்த முடியாது. அவர் செய்ய போகிறதை தடுப்பவன் யார்? இன்றைக்கு இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிறார். அவர் செய்ய போகிறதை தடுப்பவன் யார்? அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. தேவன் ஏதோ ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டம் அப்பொழுது யோபுவுக்கு தெரியவில்லை. ஏன் இந்த இழப்புகள், ஏன் இந்த நஷ்டங்கள், ஏன் இந்த பலவீனம், ஏன் இந்த சாம்பல், ஏன் எல்லாவற்றையும் இழந்து போக வேண்டும்? அந்த பிளான் அப்பொழுது யோபுவுக்கு புரியவில்லை. ஆனாலும் சொல்லுகிறார், அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது.
நம்பிக்கையுடைய சிறைகளை. இந்த வார்த்தை யாருக்கு பொருந்துமோ இல்லையோ, யோபுவுக்கு பொருந்துகிற வார்த்தைகள். யோபு எல்லாவற்றையும் இழந்து போய் ஒரு சிறைக்குள்ளாக, ஒரு நெருக்கத்துக்குள்ளாக தள்ளப்பட்டாலும், எல்லாவற்றையும் இழந்து போனாலும் ஒன்றை இழந்து போகவில்லை. கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையை அவர் இழந்து போகவில்லை. அதனால்தான் யோபு 13:15 சொல்லுகிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். ஐயா, இந்த சரீரத்துல மீதம் இருப்பது ஜீவன் மாத்திரம்தான். அதையும் ஆண்டவர் எடுத்துக்கொண்டாலும், அவர் என்னை கொன்றே போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். எவ்வளவு பெரிய வைராக்கியம்! 42ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தார். யோபு தன் சிநேகிதருக்காக செய்த வேண்டுதலை கேட்டருளினார். பிராக்டிக்கலா பேசுவோமே. இப்ப யாருக்கு பிரேயர் சப்போர்ட் தேவை? யோபுவுக்கு. 3 சிநேகிதர்களும் வந்து பேசுகிறார்கள், தூரத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் யாருக்காக ஜெபிக்கணும்? யோபுவுக்காக ஜெபிக்கணும். புரிந்து கொள்ளும் விதத்துல சொல்ல வேண்டும் என்றால், நீங்க ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரிக்கு போறீங்க. ரொம்ப ரொம்ப முடியாம ஒருவர் வியாதியாய் படுத்த படுக்கையில இருக்கிறார். சரீரம் முழுவதும் வியாதிகள். நீங்க போய் அவரை விசாரிக்கிறீங்க. அவர் உங்களுக்காக ஜெபிப்பாரா? நீங்க அவருக்காக ஜெபிப்பீங்களா? யாரு? நீங்க அவருக்காக ஜெபிப்பீங்க. அவர் உங்களுக்காக ஜெபிச்சா அவருடைய ஃபெய்த் எவ்வளவு ஸ்ட்ராங். இப்போ பிராக்டிக்கலா யோபுவுக்கு பிரேயர் சப்போர்ட் வேணும். 3 சிநேகிதர்கள் அவருக்காக ஜெபிக்கணும். ஆனால் இங்கு என்ன நடைபெறுகிறது? யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்கிறார். அப்போ அந்த விசுவாசத்துல, அந்த ஃபெய்த்ல எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்திருப்பாரு. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். இதுதான் சீக்ரெட். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது சிநேகிதர்களுக்கு கர்த்தர் என்ன செய்தாரோ அது வேதத்தில் சொல்லப்படவில்லை. ஆனால் யோபுவுக்கு என்ன செய்தார்? யோபுனுடைய சிறையிருப்பை மாற்றினார். தாவீது சொல்லுகிறாரே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்போம். சிறையிருப்பை மாற்றினார். நம்பிக்கையுடைய சிறைகளே, உன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். எந்த சிறைக்குள்ளாக இருந்தாலும், எவ்வளவு கால சிறைக்குள்ளாக இருந்தாலும் அந்த சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். யோபு இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் அவருக்கு 2 தந்தருளினார். 2 தந்தருளினார். யோபு சொல்லுகிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் இப்படியாய் பிரசங்கிக்க விரும்புகிறேன். கொடுத்தவர் எடுத்தார், எடுத்தவர் மறுபடியும் கொடுத்தார். அப்படி கொடுக்கும் பொழுது 2 மடங்காய் திரும்ப கொடுத்தார். உங்களுக்கு கொடுத்ததை ஆண்டவர் எடுக்கிறார் என்றால், எடுத்த அவருடைய கரங்கள் மறுபடியும் 2 மடங்காய் கொடுக்கும். அந்த வார்த்தையை கர்த்தர் கனம் பண்ணினார். எனக்கு தெரியும், அவர் தான் கொடுத்தார், அவர் தான் எடுத்தார். எடுத்தவர் மறுபடியும் கொடுப்பார், 2 மடங்காய் திரும்ப கொடுப்பார். வேதத்துல வாசிக்கிறோம், யோபுவுக்கு கர்த்தர் கொடுத்த பெண் பிள்ளைகளை பார்க்கும் பொழுது அப்படிப்பட்ட சௌந்தரியவதிகள் அந்த தேசத்திலே யாரும் இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு ஆண்டவர் கொடுத்தாராம். இழந்து போன எல்லாவற்றையும் 2 திரும்ப தந்தருளினார். இன்றைக்கு தேவன் உங்களுக்கு கொடுக்க போகிற இரட்டிப்பான நன்மை என்ன? நீங்கள் இழந்து போனவைகளை எல்லாம் 2 மடங்காய் கர்த்தர் திரும்ப தந்தருளுவார். எதையெல்லாம் இழந்து போனீர்கள்? நீங்கள் கண்கள் பார்க்க இழந்து போன ஆசீர்வாதங்கள், உங்கள் கண்கள் பார்க்க நீங்கள் இழந்து போன வேலை, உங்கள் கண்கள் பார்க்க நீங்கள் இழந்து போன பிசினஸ் ஆர்டர், நீங்கள் கண்கள் பார்க்க நீங்கள் இழந்து போன உங்களுடைய சம்பாத்தியம், எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு 2 மடங்காய் திரும்ப கொடுப்பார். நீங்கள் இழந்து போன வேலையை 2 மடங்காய் கர்த்தர் திரும்ப கொடுப்பார். நீங்கள் இழந்து போன ப்ரமோஷன்ஸை 2 மடங்காய் கர்த்தர் திரும்ப கொடுப்பார். நீங்கள் இழந்து போன சம்பாதியத்தை 2 மடங்காய் கர்த்தர் திரும்ப கொடுப்பார். நீங்கள் இழந்து போன ஆஸ்திகளை, சொத்துக்களை 2 மடங்காய் கர்த்தர் திரும்ப கொடுப்பார். நீங்கள் இழந்து போன சரீர சுகத்தையும் கர்த்தர் திரும்ப 2 மடங்காய் கொடுப்பார். யோபுவுக்கு சரீர சுகமும் உண்டானது. சரீர சுகமும் இழந்து போனார், அதையும் கர்த்தர் 2 மடங்காய் திரும்ப கொடுத்தார். அவர் இழந்து போனதில் 2 மடங்காய் திரும்ப பெற்று கொண்டது எதுவும் இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதித்தார். 1ஆம் அதிகாரத்தில் இழப்பின் செய்திகளை அடுத்தடுத்து தொடர்ச்சியாக கேட்டவர் 42ஆம் அதிகாரத்திலே 2 மடங்கு ஆசீர்வாதங்களின் செய்திகளை அவருடைய செவிகள் அடுத்தடுத்ததாக கேட்கும்படிக்கு கர்த்தர் செய்வாரே என்றால்,
உங்களுடைய செவிகள் இழப்பின் செய்திகளை கேட்டு சோர்ந்து போனதா? இன்றைக்கு ஆவியானவர் உங்களை உற்சாகப்படுத்துகிறார். உன் செவிகள் மீண்டும் 2 மடங்கு ஆசீர்வாதங்களின் செய்திகளை கேள்விப்படும்படிக்கு ஆண்டவர் செய்தருளுவார். உன் இருதயம் சந்தோஷப்பட்டு களி கூற போகிறது. உன் செவிகள் 2 மடங்கு ஆசீர்வாதங்களின் செய்திகளை கேள்விப்பட போகிறது. தேவன் உங்களை 2 மடங்கு ஆசீர்வாதங்களுக்குள்ளாக நடத்துவாராக. எதை இழந்து போனோமோ அதை 2 மடங்காய் கர்த்தர் திரும்ப கொடுக்கிறாரா? இழந்து போனவைகளை 2 மடங்காய் திரும்ப கொடுக்கிறார். இதை பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று ஞாபகம் வருகிறது. ரொம்ப வருஷங்களுக்கு முன்பாக ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியினுடைய ஆட். ஒரு சின்ன பையன் நடந்து போவான். ஒரு மிஷின் இருக்கும், கேண்டி மிஷின். அதில் காயின் போட்டால் சாக்லேட் வரும். இவன் அதில் ஒரு காயின் போடுவான். ஒரு சாக்லேட் தான் வரணும் ஒரு காயினுக்கு. அந்த ஒரு சாக்லேட் வந்துடும். அதை எடுக்கும் பொழுது பார்த்தா அதுலேருந்து இன்னொரு சாக்லேட் விடும். இவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடும். என்னடா, ஒரு காயினுக்கு ஒரு சாக்லேட் தானே, ஒரு காயின் போட்டால் ஒரு சாக்லேட் வந்துடுச்சு, இன்னொரு சாக்லேட் விழுதே அப்படின்ட்டு அதையும் எடுத்துப்பான். அதை எடுத்து பார்த்தா மறுபடியும் அடுத்தடுத்து சாக்லேட் விழுந்துகிட்டே இருக்கும். ஒரு அந்த முடியும் பொழுது பார்த்தீங்கன்னா சுற்றிலும் அவனை சுற்றிலும் சாக்லேட் இருக்கும். அப்போ அவங்க சொல்லுவாங்க, நாங்களும் உங்களுக்கு இப்படி அதிகமாக திருப்பி கொடுக்குறோம் அப்படின்ட்டு. திருப்பி கொடுக்குறாங்களோ இல்லையோ, அட்வர்டைஸ்மெண்ட் முக்கியம் கிடையாது. பட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நாங்களே உங்களுக்கு திரும்ப கொடுப்போம் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு வாக்கு பண்ணினவர், வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறவர், எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் உங்களுக்கு 2 மடங்கு நீங்கள் இழந்து போனவைகளை திரும்ப கொடுக்க மாட்டாரா என்ன? நீ இழந்து போன குடும்ப சந்தோஷத்தை, சமாதானத்தை 2 மடங்காய் கர்த்தர் திரும்ப கொடுப்பார். உன் சரீரத்தில் எப்படிப்பட்ட பலவீனத்தோடு வந்திருந்தாலும் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களை சுகமாக்கும். அவருடைய வசனத்தை அனுப்பி ஆண்டவர் உங்களை உச்சந்தலை முதல் உள்ளங்கால்கள் வரைக்கும் வார்த்தையினாலே சுகத்தை கொடுப்பார். இழந்து போன சுகத்தை 2 மடங்காய் திரும்ப பெற்றுக் கொள்வீர்கள். இந்த சாம்பல் நிரந்தரம் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். கடைசி வரைக்கும் இந்த போராட்டத்தில் இருக்க வேண்டும், கடைசி வரைக்கும் இந்த பிரச்சனையில் இருக்க வேண்டும், கடைசி வரைக்கும் இந்த இழப்பில் இருக்க வேண்டும், கடைசி வரைக்கும் இந்த சாம்பலில் இருந்து போராட வேண்டும் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். தேவன் வாக்கு பண்ணுகிறார், உங்கள் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் அவர் கொடுப்பார். உன் சாம்பலின் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். இந்த சாம்பல் நிரந்தரம் அல்ல, இழந்து போனவைகள் நிரந்தரம் கிடையாது. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. பாடுவோமா? கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தாரே. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தாரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. இழந்து போனவைகளை எல்லாம் 2 மடங்காய் திரும்ப கொடுக்கிறவர். அடுத்ததாக செகண்ட் பாயிண்ட், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61 அதிகாரம் 7 வசனம். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக 2 தனையாய் பலன் வரும். போதும்பா. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக 2 தனையாய் பலன் வரும். தேவன் ஒரு பலனை வைத்திருக்கிறார்.
ஒரு பக்கம் ரெண்டத்தனையான பலன், இன்னொரு பக்கம் நிறைவான பலனா. ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு நிறைவான பலன் உண்டாவதாக என்று. ஒரு பக்கம் நிறைவான பலன், இன்னொரு பக்கம் ரெண்டத்தனையான பலன். அந்த ரெண்டத்தனையான பலனே நமக்கு ஒரு நிறைவான பலனை போல காணப்படும். இப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையான ஒரு பலனை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்கள் தலைகுனிவுக்கு பதிலாக, உங்கள் அவமானத்துக்கு பதிலாக, உங்கள் லட்சைக்கு பதிலாக, உங்களுடைய வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டத்தனையான ஒரு பலனை கர்த்தர் வைத்திருக்கிறார். பதிலாக, அதுவே ஒரு தனி மெசேஜ். வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டத்தனையான பலன், லட்சைக்கு பதிலாக, அவமானத்துக்கு பதிலாக ரெட்டத்தனையான பலன், முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சங்கள், நம்முடைய எல்லா அவமானத்துக்கும் பதிலாக ஒரு 2 மடங்கு பலனை கர்த்தர் வைத்திருக்கிறார். செப்பனியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19-20 இந்த வசனங்களை நான் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் சகல ஜனங்களுக்குள்ளும் நான் அவர்களுக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாகும்படி செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் சகல ஜனங்களுக்குள்ளும், எந்த ஜனங்களுக்குள்ளாக, எந்த தேசங்களிலே பட்டணங்களிலே நாம் வெட்கத்தை அனுபவித்தோமோ, தலைகுனிந்து நின்றோமோ, அவமானப்பட்டோமோ, ஆண்டவர் பார்க்கிறார், அதே தேசங்களிலே அதே ஜனங்களுக்குள்ளாக உங்களுக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாகும்படிக்கு கர்த்தர் செய்வாரா? ஆண்டவரிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு வெரி ஸ்பெஷல் கேரக்டர், அவைகளில் இதுவும் ஒன்று. நீங்கள் அவமானப்பட்ட காலம் ஒன்று உண்டு, ஆண்டவர் உங்களை உயர்த்துகிற காலம் ஒன்று உண்டு. ஆண்டவர் உங்களை உயர்த்தும் பொழுது இன்னொரு இடத்துக்கு கூட்டிக் கொண்டு போய் உயர்த்தலாம், இன்னொரு நபர்கள் மத்தியில் ஆண்டவர் உங்களை உயர்த்தலாம், அதையும் கர்த்தர் செய்வார், இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் அதை காட்டிலும் ரொம்ப ஸ்பெஷலா பர்டிகுலரா என்ன விஷயம் என்றால், அதே இடத்துல அதே ஜனங்களின் நடுவில், அதுதான் பாயிண்ட். அதே இடத்தில் அதே ஜனங்கள் நடுவில் இன்னொரு இடத்துல கர்த்தர் உயர்த்துவது செகண்டரி, இன்னொரு ஜனங்கள் நடுவில் கர்த்தர் உயர்த்துவது செகண்டரி. பட் பிரைமரி பாயிண்ட், அதே இடம் அதே ஜனங்களின் நடுவில் ஆண்டவர் உயர்த்துகிறாரே, அதுதான் அங்க ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம். அதுதான் ஆண்டவர் கிட்ட இருக்கக்கூடிய வெரி ஸ்பெஷல் கேரக்டர். அதே இடம் அதே ஜனங்கள். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு அதை தான் வாக்கு பண்ணுகிறார், ரெண்டத்தனையான பலனை தருவேன். அதே இடத்துல கர்த்தர் தருவார், அதே ஜனங்களின் நடுவிலே கர்த்தர் உங்களை வாழ வைப்பார், உயர்த்துவார். எந்த ஊட்ஸ் தேசத்துல எல்லாவற்றையும் யோபு இழந்து போனாரோ, அதே ஊட்ஸ் தேசத்துல கர்த்தர் அவரை மறுபடியும் உயர்த்தினார், வாழ வைத்தார். எந்த கிழக்கத்திய புத்திரர் நடுவிலே யோபு எல்லாவற்றையும் இழந்து போனாரோ, அதே கிழக்கத்திய புத்திரர்கள் நடுவிலே கர்த்தர் யோபுவை மறுபடியும் உயர்த்தினார், வாழ வைத்தார். எல்லாரும் நினைச்சிருக்கலாம், இனி அவ்வளவுதான், யோபுனுடைய லைஃப் முடிஞ்சிடுச்சு, அவருடைய ஹிஸ்டரிக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சு, கடைசி வரைக்கும் இந்த சாம்பல் இந்த ஓட்டை எடுத்துக்கொண்டு கொப்பளங்களை சுரண்டி கொண்டு இருக்க வேண்டும், இதுதான் யோபுனுடைய நிலை என்று எல்லாரும் நினைத்திருக்கலாம். ஆனால் மனிதர்கள் நினைப்பது போல உங்களுடைய முடிவு இருப்பது கிடையாது. தேவன் ஒரு நினைவை வைத்திருக்கிறார். அந்த நினைவுகள் மனிதர்களுடைய நினைவுகளை காட்டிலும் உயர்ந்தவைகள். அந்த நினைவுகள் ஏன் நம்முடைய நினைவுகளை காட்டிலும் அது உயர்ந்தவைகள். ஏசாயா 55ஆம் அதிகாரத்துல நாம் அதைதான் வாசிக்கிறோம். நம்முடைய நினைவுகளை காட்டிலும், நம்முடைய வழிகளை காட்டிலும் அவருடைய நினைவுகள், அவருடைய வழிகள் மிகவும் பெரியவைகளாக உயர்ந்தவைகளாக காணப்படுகிறது. எந்த தேசத்துல எல்லாவற்றையும் இழந்து போனாரோ, அதே தேசத்துல கர்த்தர் உயர்த்துவார், கனம் பண்ணுவார். வெட்கத்திற்கு பதிலாக 2 மடங்கு பலனை ஆண்டவர் கொடுத்து தலையை உயர்த்துவார் என்றால், இதே தண்டையார்பேட்டை பகுதியிலே கர்த்தர் உங்களை உயர்த்துவாராக. இதே வட சென்னை பகுதியிலே கர்த்தர் உங்களுக்கு 2 மடங்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாகும்படி செய்து அருளுவார்.
எந்த ஜனங்களுக்கு நடுவிலே நீங்கள் தலை குனிந்தீர்களோ அதே ஜனங்கள் நடுவிலே கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். எந்த ஜனங்கள் உங்களை அவமானப்படுத்தினார்களோ அந்த ஜனங்கள் நடுவிலே கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வாழ வைப்பார். எந்த இடத்துல நீங்கள் புறக்கணிக்கப்பட்டீர்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை வைத்திருக்கிறார். எந்த இடத்துல நீ ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லாய் தூக்கி எறியப்பட்டாயோ அதே இடத்துல கர்த்தர் உன்னை தலைக்கல்லாய் நிறுத்துவார். அதே இடத்துல கர்த்தர் உன்னை மூளை கல்லாக நிறுத்துவார். இது ஆகாது என்று தள்ளப்பட்ட ஒரு கல்லாக காணப்படலாம். ஒரு ப்ராப்பர் பினிஷிங் இல்ல, ஒரு ஷேப் இல்ல. இந்த கல்லை எந்த இடத்துல வைக்க முடியாது, பிக்ஸ் பண்ண முடியாது. இது வேஸ்ட், எதற்கும் உதவாது. படிப்பு இல்லை, அந்தஸ்து இல்லை, அழகு இல்லை, ப்ராப்பர் சப்போர்ட் கிடையாது, சரியான ஃபேமிலி பேக்ரவுண்ட் கிடையாது, தூக்கி விடுவதற்கு யாரும் கிடையாது, கையை தூக்கி விடுவதற்கு யாரும் கிடையாது, சப்போர்ட் பண்ண யாரும் கிடையாது, ரெக்கமெண்ட் பண்ண யாரும் கிடையாது. தூக்கி எறியப்பட்ட கல்லாக காணப்படலாம். ஆனால் கர்த்தர் உன்னை தான் தெரிந்து கொண்டார். உன்னை தான் தலைக்கல்லாய் கொண்டு நிறுத்த போகிறார். உன்னை தான் மூளை கல்லாய் நிறுத்த போகிறார். ஏதோ ஒரு மூளையிலே உட்கார்ந்து கொண்டு நீ இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். உன்னை கர்த்தர் மூளை கல்லாய் கொண்டு போய் நிறுத்த போகிறார். ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லே கர்த்தர் உன்னை மூளை கல்லாய் நிறுத்த போகிறார். நீ எந்த இடத்துல புறக்கணிக்கப்பட்டாயோ அதே இடத்துல உனக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கிறது. எந்த இடத்துல உன் பெயர் அவமானப்படுத்தப்பட்டதோ அதே இடத்துல கர்த்தர் உன் பெயரை பெருமைப்படுத்த போகிறார். யாரெல்லாம் உன் பெயருக்கு துர்காரியங்களை கொண்டு வந்தார்களோ அவர்கள் மூலமாக கர்த்தர் உன் பெயரை அவர்களுடைய வாயிலே நல்ல விதத்திலே அறிக்கை செய்யும்படிக்கு கர்த்தர் காரியங்களை மாற்றுவார். உன் பெயரை கெடுத்தவர்களுக்கு முன்பாக கர்த்தர் உனக்கு ஒரு நல் பெயரை கொண்டு வருவார். அதை அவர்களுடைய வாயின் மூலமாகவே ஆண்டவர் கொண்டு வருவார். எந்த இடத்துல அவமானப்பட்டாயோ அதே இடத்துல உன் தலை உயர்த்தப்படும். எந்த இடத்துல தலை குனிந்தாயோ அதே இடத்துல உன்னை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவா. எந்த ஜனங்களுக்கு முன்பாக கூனி குறுகி அனாதையை போல நின்றாயோ அதே ஜனங்கள் நடுவிலே கர்த்தர் உன்னை பழுகி பெருகுவா. நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவா. நீ பெருக போகிறதை யாரால் தடுத்து நிறுத்த முடியும்? எந்த ஒரு மனிதனுடைய சதியின் மூலமாகவோ நீ பழுக போகிறதை தடுத்து நிறுத்த முடியாது. உன் வெட்கத்தின் காலங்கள் முடிந்து விட்டது. வெட்கத்தின் சால்வையை கர்த்தர் எடுத்து போட்டு கனம் நிறைந்த ஒரு வஸ்திரத்தை உனக்கு கொடுக்கிறார். மொர்தகாய் அரண்மனையின் வெளியே இருந்த காலங்கள் முடிந்து விட்டது. கர்த்தர் உன்னை அரண்மனைக்குள்ளாக கொண்டு போக போகிறார். ராஜாவுக்கு முன்பாக நிறுத்தப்பட போகிறார். எந்த ஆமான் உன்னை வெட்கப்படுத்தினானோ தலை குனிய வைத்தானோ அரண்மனைக்கு வெளியே தள்ளினானோ அந்த ஆமானை கொண்டே கர்த்தர் உன்னை கனம் பண்ண போகிறார். அந்த சத்துருவை கொண்டே கர்த்தர் உனக்கு ஒரு கனத்தை கொண்டு வர போகிறார். எந்த ஆமான் உன் கனத்தை தடுத்தானோ அவனை கொண்டே கர்த்தர் உன்னை கனம் பண்ணுவார். எந்த மனிதனும் ப்ரமோஷனை தடுத்தானோ அந்த மனிதனை கையெழுத்து போட்டு உன்னை உயர்த்தும்படிக்கு ஆண்டவர் செய்ய போகிறார். ராஜாக்களின் இருதயத்தை தம்முடைய கையிலே நீர்க்கால்களை போல வைத்திருக்கிறார். அதை தம்முடைய சித்தத்தின்படி ஆண்டவர் திருப்புகிறார். ராஜாக்களின் இருதயத்தை திருப்புவாரானார் சாதாரண மனிதர்களுடைய இருதயம் அவருக்கு எம்மாத்திரம் அதை தம்முடைய சித்தத்தின்படி திருப்புவார். ஒரு பக்கம் தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல உங்களுடைய சிறையிருப்பை கர்த்தர் திருப்புவார். இன்னொரு பக்கம் உங்களுக்காக ராஜாக்களின் இருதயத்தை கர்த்தர் திருப்புவார். நீங்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் ஜனங்களுக்குள்ளாக இதே சென்னை பட்டணத்திலே, இதே நார்த் சென்னையிலே, இதே தண்டையார்பேட்டை பகுதியிலே நீங்கள் வசிக்கிற இடத்திலே உங்களுக்கு ரெண்டத்தனையான பலனை கர்த்தர் தருவார். கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக கர்த்தர் வாழ வைப்பார். மோசே குறித்து வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துல எந்த மோசையை இஸ்ரவேல் ஜனங்கள் வேண்டாம் என்று ஒதுக்கினார்களோ புறக்கணித்தார்களோ, நீ எங்களை நடத்தக்கூடாது என்று அவமானப்படுத்தினார்களோ அதே மோசையை கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார். யாரெல்லாம் உன் முகத்தை வெறுத்தார்களோ அவர்கள் உன் முக தரிசனத்தை தேடி வருவார்கள். யாரெல்லாம் உன் வார்த்தையை அற்பமா எண்ணினார்களோ அவர்கள் உன் மூலமாக புறப்படுகிற கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தை என்ன என்று உன்னை தேடி வருவார்கள். அவருடைய நாமத்தினாலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், யாரெல்லாம் சபையை பகைத்தார்களோ வெறுத்தார்களோ அவர்கள் சபையை தேடி வருவார்கள். இந்த இடத்துல கர்த்தர் இருக்கிறார் என்று அவர்கள் மீண்டும் வரப்போகிறார்கள். சபையை வெறுத்தவர்கள், சபை ஊழியங்களை குற்றப்படுத்தினவர்கள் மறுபடியும் வருவார்கள். அவர்கள் மோசையை தேடி வந்தது போல
தலைவனாகவும் மீட்பனாகவும் கர்த்தர் இந்த சபையை ஏற்படுத்தி அன்பு போதகரை ஏற்படுத்தி இருக்கிறார். புறக்கணிக்கப்பட்டவ இடத்திலே கர்த்தர் உயர்த்துகிறவராய் காணப்படுகிறார். தேவன் செய்ய போகிறார். நீ எங்களை வழி நடத்தக்கூடாது என்று சொன்ன ஜனங்களுக்கு அவரையே தலைவனாக மீட்பனாக அனுப்பினார். தேவன் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? என்ன செய்வார்? எந்த இடத்துல உங்களுக்கு அவமானம் ஏற்பட்டதோ, யார் மூலமாக அவமானம் ஏற்பட்டதோ, அவர்கள் கண்கள் பார்க்க உங்களுக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் 2 மடங்கு பலனும் உண்டாகும்படிக்கு கர்த்தர் செய்வார். தாவீது அதைதான் சொல்லுகிறார் 23ஆம் சங்கீதத்தில், என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். சத்துருக்கள் மறைவாக அல்ல, தூரத்தில் அல்ல, கண்களுக்கு முன்பாகவே இருக்கிறார்கள். சில சமயம் உன் சத்துருக்களை தேடியும் நீ காணாதிருப்பாய் என்று வாக்கு நமக்கு சொல்கிறது. ஆனால் இன்னொரு பக்கம் பார்க்கும் பொழுது சத்துருக்கள் நமக்கு முன்பாகவே இருக்கும்படி ஆண்டவர் அனுமதிக்கிறார். நம்ம யோசிப்போம், எத்தனையோ பேர் போயிடுறாங்க, இவங்க ஏன் இன்னும் இருக்கிறாங்க? நல்லவங்கெல்லாம் போயிடுறாங்க, இந்த துன்மார்கெல்லாம் இன்னும் இருக்கிறானே, அதுவும் கண்ணுக்கு முன்னாடியே இருக்கிறானே அப்படின்ட்டு சில சமயத்துல நம்ம மாம்சத்துல யோசிப்பது உண்டு. சத்துருக்களை கண்களுக்கு முன்பாக வைக்கிறார், அனுமதிக்கிறார். நம்ம எவ்வளவுதான் ஆண்டவரை அவங்க தூரமா போயிடட்டும் அப்படின்னு சொன்னாலும் சில சமயம் ஆண்டவர் கண்களுக்கு முன்பாக இருக்கும்படி, வீட்டுக்கு பக்கத்துலயோ எதிரிலையோ எங்கேயோ ஒரு இடத்துல நம்முடைய ஏரியாவில் இருக்கும்படிக்கு ஆண்டவர் அனுமதிக்கிறார். ஏன் தெரியுமா? கர்த்தர் உங்களை 2 மடங்காய் உயர்த்துவதை அவன் பார்க்க வேண்டாமா? கர்த்தர் தான் உங்களை உயர்த்துகிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டாமா? சத்துருக்களுக்கு மறைவாக அல்ல, சத்துருக்களுக்கு தூரமாய் அல்ல, சத்துருக்களுடைய கண்களுக்கு முன்பாகவே உனக்கு ஒரு பெரிய பந்தியை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி உனக்கு 2 அத்தனையான பலனை ஆண்டவர் தந்தருளுவார். உன் பாத்திரம் நிரம்பி வழிய போகிறது. முதலாவதாக இழந்து போனவைகளை எல்லாம் 2 மடங்காய் திரும்ப கொடுக்கிறார். 2வதாக வெட்கத்திற்கு பதிலாக, அவமானத்துக்கு பதிலாக, தலைகுனிவுக்கு பதிலாக 2 அத்தனையான கீர்த்தியும் புகழ்ச்சியும் மகிமையும் உண்டாகும்படிக்கு கர்த்தர் செய்கிறார். 3வதாக கடைசியாக லாஸ்ட் பாயிண்ட், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன? கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். முதல் அதிகாரத்திலே நான் வாசிக்கும் பொழுது முதல் வசனம் தொடங்கி எலியாவும் எலிசாவும் ஒரு இடத்தில் இருக்கிறார்கள். அந்த இடத்துக்கு பெயர் கில்கால். கில்காலில இருக்கும் பொழுது எலியா சொல்லுகிறார், கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போகும்படிக்கு சொல்லுகிறார். இப்பொழுது எலிசா சொல்லுகிறார், நீர் எங்கே போனாலும் நான் உம்மை விடுகிறதில்லை என்று. ஒரு வைராகியம், ஒரு உறுதி, ஆவிக்குரிய வைராகியம், ஆவிக்குரிய உறுதி. இன்னைக்கு மாம்சத்துல வைராகியம் காண்பிக்கிறவர்கள் அநேகர், மாம்சத்திலே உறுதியா இருக்கிறவர்கள் அநேகர். என்ன நடந்தாலும் அவன் வீட்டுக்கு போக மாட்டேன் சொல்லுவாங்கல்ல நம்ம ஊர்ல, செத்தாலும் அவன் முகத்துல முடிக்க மாட்டேன், என்ன நடந்தாலும் அவன் கிட்ட பேச மாட்டேன். மாம்சத்துல வைராகியம், கோபங்கள். ஆனா நமக்கு மாம்சீக வைராகியம் சிலுவையில் அறையப்பட வேண்டும், ஆவிக்குரிய வைராகியம் வேண்டும். எங்கு போனாலும் நான் உம்மை விடுகிறதே கிடையாது. இருவருமே பெத்தேலுக்கு வருகிறார்கள். பெத்தேலிலே இருக்கக்கூடிய சில தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் சொல்லுகிறார்கள், இன்றைக்கு உன் எஜமானனை கர்த்தர் எடுத்துக்கொள்ள போகிறார், உமக்கு தெரியுமா? அவன் சொல்லுகிறான், எனக்கு தெரியும், நீங்கள் சும்மா இருங்கள். இப்பொழுது பெத்தேலில் இருக்கும் பொழுது எலியா சொல்லுகிறார், கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போகும்படி சொல்லுகிறார், நீர் எரிகோவுக்கு போனாலும் நான் உம்மை விடுகிறதில்லை என்று சொல்லி இருவரும் எரிகோவுக்கு வருகிறார்கள். அங்க இருக்கக்கூடிய சில தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் எலிசாவின் இடத்துல சொல்லுகிறார், இன்றைக்கு உன் எஜமானனை கர்த்தர் எடுத்துக்கொள்ள போகிறார், தெரியுமா? எனக்கு தெரியும், நீங்கள் சும்மா இருங்கள்.
இப்பொழுது எலியா சொல்லுகிறார், கர்த்தர் என்னை யோர்தான் மட்டும் போகும்படி சொல்லுகிறார். நீர் அங்கு போனாலும் நான் உம்மை விடுகிறதில்லை. இருவருமே யோர்தான் வருகிறார்கள். அங்கும் சில தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள், அதாவது இந்த ஸ்கூல் ஆஃப் ப்ராஃபட்ஸ், ப்ராஃபட்டிக்கல் ஸ்டடீஸ். எலியா கர்மேல் பர்வதத்திலே ஒரு தீர்க்கதரிசிகளின் பள்ளிக்கூடத்தை நடத்தி கொண்டு வந்தார் என்று ஒரு சரித்திரம், எபிரேய வேத வல்லுநர்களுடைய கூற்று. அங்கு நிறைய மாணவர்கள் படித்தார்கள். அந்த தீர்க்கதரிசிகளின் பள்ளிக்கூடம், ஸ்கூல் ஆஃப் ப்ராஃபட்ஸ் என்று அழைக்கப்படுவது. கர்த்தர் எடுத்துக்கொள்ள போகிறதை தீர்க்கதரிசிகளின் புத்திரர்களுக்கு, அதாவது அந்த பிகினிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய பிலீவர்ஸ், பிகினிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய அந்த அப்பதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைத்து இருக்கக்கூடிய அந்த ஊழியத்தில் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், எஜமானரை எடுத்துக்கொள்ள போகிறார் என்று. அதனாலே கர்த்தர் என்ன செய்தாலும் யாருக்காகிலும் அவர் சொல்லிவிடுகிறார். தம்முடைய தீர்க்கதரிசிக்கு சொல்லாமல் கர்த்தர் ஒரு காரியத்தையும் அவர் செய்வது கிடையாது. இங்கு மிகப்பெரிய தீர்க்கதரிசியை எடுத்துக்கொள்ள போகிறார். சாதாரண தீர்க்கதரிசிகளில் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற அந்த ஆரம்ப நிலையில இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, என்னுடைய தாயார் ஒரு 3 வாரங்களுக்கு முன்பாக இப்படிப்பட்ட ஒரு சண்டே, ஜூன் 9th, அது ஒரு 3 weeks பிஃபோர் சண்டே, நல்லா பேசிட்டு இருந்தாங்க. ஒரு 10 நிமிஷம் சைலண்ட் அட்டாக், ஆண்டவர்கிட்ட போயிட்டாங்க. ஆண்டவர் அவங்களை கூட்டிட்டு போயிட்டாங்க. 9 மணி வரைக்கும் நல்லா பேசிட்டு இருந்தாங்க. 9:10க்கு பார்த்தா ஆண்டவர் அவரை கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்போ ஒரு 1.5 வருஷங்களுக்கு முன்பாக ஆண்டவர் எனக்கு காமிச்சார், என் தாயார் இறந்து போகிறதையும் நானும் என்னுடைய தங்கச்சி பக்கத்துல உட்காந்து அழுது கொண்டு இருக்கிறோம். 2016ஆம் ஆண்டு என் தகப்பன் இறந்து போனார். அதையும் ஆண்டவர் காமிச்சாரு. ஒரு நல்ல ஒயிட் பேண்ட், ஒயிட் ஷர்ட் போட்டு கையில பைபிள் வச்சுட்டு ஒரு கிரீனிஷா இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார். அதையெல்லாம் ஆண்டவர் காண்பித்தார். நிறைய பரிசுத்தவான்களுடைய மரணத்தை ஆண்டவர் காண்பித்தார். இவர்களெல்லாம் முன்பே மரிக்க போகிறார்கள் என்று. பிரபலமான தமிழ் ஊழியர்கள், பிரபலமான தமிழ் பிரசங்கியார்கள், பேர்லாம் நான் சொல்ல விரும்பல. தேவன் ஒரு காரியத்தை செய்கிறார் என்றால் ஆண்டவர் அதை முன்பே காண்பிக்கிறார். தீர்க்கதரிசிகளின் புத்திரர்களுக்கு ஆண்டவர் அதை காண்பிக்கிறார், செய்கிறார். 4 இடங்கள், 1 கில்கால், 2வதாக பெத்தேல், 3வதாக எரிகோ, 4வதாக யோர்தான். இந்த 4 ஆவிக்குரிய இடங்களின் 4 ஆவிக்குரிய அனுபவங்கள் நமக்கு தேவை. இது ஒரு தனி மெசேஜ், அதை விட்டுடுவோம். ஆனா இன்னைக்கு பாயிண்ட் என்னவென்றால், யோர்தான் இடத்துல வந்து கேட்கிறார், நான் உன்னை நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றார். கில்காலிலே கேட்கப்படாத ஒரு கேள்வி, பெத்தேலிலே கேட்கப்படாத ஒரு கேள்வி, எரிகோவிலே கேட்கப்படாத ஒரு கேள்வி, யோர்தானுக்கு அக்கறை பட்ட பிற்பாடாக, யோர்தானுக்கு இக்கரையில இல்ல, யோர்தானுக்கு அக்கறை பட்ட பிற்பாடாக ஒரு கேள்வியை கேட்கிறார். எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன். ஒண்ணு வேணும், உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு 2 மடங்கு வேண்டும். அதே போல எனக்கு வேண்டாம், 2 மடங்கு. இப்போ ஒரு சின்ன டெஸ்ட், இந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ணணும். அரிதான காரியத்தை கேட்டாய், நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நீ என்னை கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லைன்னா நீ என்னை கண்டால். இன்றைக்கு என்று தெரியும், ஆனால் இன்றைக்கு எந்த டைம், எந்த மினிட், எந்த செகண்ட் தெரியாது. அப்போ எலிசா எலியாவையே பார்த்து கொண்டிருப்பா. நான் சொல்ல விரும்புகிறது, நம்முடைய கண்கள் எப்பொழுதும் நம்முடைய பரம எலியா அவரையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நமக்கு ரெட்டிப்பான வரங்கள் கிடைக்கும். எலிசா தன்னுடைய கண்களை எங்கேயும் திருப்பி இருக்க மாட்டார். யோர்தான் நதியை பார்த்திருக்க மாட்டார். தூரத்தில் இருக்கிற தீர்க்கதரிசிகளின் புத்திரரை பார்த்திருக்க மாட்டார். பக்கத்தில் இருக்கக்கூடிய இயற்கை காட்சிகள் எதையுமே பார்த்திருக்க மாட்டார். அவருடைய போக்கஸ் எல்லாம், அவருடைய ஐஸ் எதுல போக்கஸ் ஆயிருக்கு, ஒரே ஒரு விஷயம் பிக்ஸ் ஆனது, எலியா எலியா எலியா. இன்றைக்கு நாம் உலகத்தை பார்க்காமல், அங்கும் பார்க்காமல், இங்கும் பார்க்காமல், அவரை மாத்திரம் நோக்கி பார்த்து கொண்டே இருப்போமே ஆனால் 2 மடங்கு வரங்களை ஆண்டவர் தந்தருளுவார்.
இந்த 4 ஆவிக்குரிய இடங்களை நீ கடந்து வந்தால் உனக்கு 2 மடங்கு வரங்களை ஆண்டவர் தந்தருளுவார். எலியா தன்னுடைய சால்வையை அடிக்கிறார். யோர்தான் நதி பிரிக்கப்படுகிறது. எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அவருடைய சால்வை கீழே விழுகிறது. கீழே விழுகிற சால்வையை எலிசா பிடித்து கொண்டு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், எலியாவின் தேவன் எங்கே? யோர்தான் நதியை அடிக்கிறார். இந்த யோர்தான் நதி 2ஆக பிரிக்கப்படுகிறது. இக்கரைப்படுகிறார் எலிசா. போகும்பொழுது 2 பேரா போனாங்க. திரும்பி வரும்பொழுது ஒரே ஒரு மனிதனாய் திரும்பி வருகிறார். எலியாவினுடைய கடைசி அற்புதம் எலிசாவினுடைய முதல் அற்புதமாய் மாறுகிறது. எலியா எந்த இடத்துல தன்னுடைய ஊழியத்தை முடித்தாரோ அந்த இடத்துல எலிசா தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். எலியாவினுடைய கடைசி அற்புதத்தை நேரில் கண்டவர். அதுதான் தன்னுடைய ஊழியத்தின் முதல் அற்புதம் என்று அப்பொழுது தெரியாமல் இருந்தது. எலியாவினுடைய கடைசி அற்புதமும் எலிசாவினுடைய முதல் அற்புதமும் ஒன்று. எலியா ஊழியத்தை முடித்த இடத்திலே ஊழியத்தை ஆரம்பிக்கிறார் எலிசா. இக்கரைப்படும் பொழுது தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் சொல்லுகிறார்கள், எலியாவினுடைய ஆவி எலிசாவின் மேல் இறங்கி இருக்கிறது. எலியாவுக்கு எத்தனை வருஷம் ஊழியம் செய்தார்? 14 வருஷங்கள் ஊழியம் செய்தார். 14 வருஷங்களும் எலியா எங்கெல்லாம் போகிறாரோ பின்பாகவே போனார், ஊழியம் செய்தார். ஆரம்பத்தில் அவருடைய அறிமுகம் என்ன தெரியுமா? எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த எலிசா. இதுதான் பிகினிங், அவருடைய இன்ட்ரடக்ஷன். எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த எலிசா. ஒரு அடிமை செய்கிற வேலை, தண்ணீர் வார்ப்பது அடிமை செய்கிற வேலை. இயேசு சீஷர்களுக்கு சொன்னாரு, எதிர இருக்கக்கூடிய கிராமத்துக்கு போங்கள், தண்ணீர் குடம் சுமந்து கொண்டு வருகிற ஒரு மனுஷனை காண்பீர்கள், அவனுக்கு பின்பாக போங்கள் என்று. தண்ணீர் குடம் சுமப்பது ஒரு அடிமை செய்கிற வேலை. சீஷர்கள் அடிமைக்கு பின்பாக போகும்படிக்கு ஆண்டவர் சொன்னார். சீஷர்கள் நினைச்சிருக்கலாம், நாங்கெல்லாம் யாரு? பிசாசுகள் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது, ஆவிகள் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது, வியாதிகளை சுகமாக்கக்கூடிய அதிகாரம் இருக்கிறது, மனம் திரும்புங்கள் அப்படின்ட்டு நாங்க பிரசங்கம் பண்றோம், நாங்க அடிமைக்கு பின்பாக போக வேண்டுமா? இல்ல, நீ அடிமைக்கு பின்பாக போகும்படிக்கு உனக்கு ஒரு தாழ்மையை கற்றுக் கொடுக்கிறார் என்றால் கற்றுக்கொள். ஒரு நாளும் ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் ப்ரைடு வரவே கூடாது. ரொம்ப டேஞ்சர். எப்ப கீழே தள்ளும் முடியவே தள்ள, காலரை மட்டும் தூக்கி விட்டுடக்கூடாது. நான் தான் அப்படின்ட்டு அடிமைக்கு பின்பாக போ என்று சொன்னாலும் போக வேண்டும், அடிமை வேலையை செய் என்று சொன்னாலும் செய்ய வேண்டும். இன்னைக்கெல்லாம் எங்க ஸ்டேஜ்ல நிக்கிறோம் அப்படின்னா, பிகினில சர்ச் ரெஸ்ட் ரூம் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு தான் நிக்கிறோம். அவ்வளவு இயர்ஸ்க்கு முன்பாக எடுத்த உடனே மேல வந்துட முடியல. பாஸ்டர் கேட்டா சொல்லுவார், எடுத்த உடனே மேல வந்துட்டாங்களா? இல்ல, ஆரம்பத்துல எவ்வளவு தியாகம். தண்ணீர் வார்த்தை எலிசா. தண்ணீர் வார்த்தை எலிசா 14 வருஷங்கள் எங்க போனாலும் கூடவே இருந்தார். எலியா தன்னுடைய ஊழியத்தில் செய்த அற்புதங்கள் 7. எலிசா தன்னுடைய ஊழியத்தில் செய்த அற்புதங்கள், உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவர் செய்த அற்புதங்கள் 13. எலிசா மரித்து போனார். சரீரம் அடக்கம் பண்ணப்பட்டது. எலும்புகள் தான் அந்த பிரேத குழியிலே இருக்கிறது. இப்பொழுது மரித்து போன ஒரு வாலிபனுடைய பிரேதத்தை அடக்கம் பண்ணும்படிக்கு கொண்டு வருகிறார்கள். கொண்டு வருகிற நேரத்திலே சத்துருக்களின் கூட்டம் சூழ இருக்கிறதை கண்டு, கொண்டு வருகிறவர்கள் இந்த எதிரிகளின் கையிலே சிக்கிக் கொள்ளக்கூடாது, இராணுவத்தின் கையிலே சிக்கிக் கொள்ளக்கூடாது என்று எண்ணி அங்க இருக்கக்கூடிய குழியிலே தூக்கி போட்டுவிட்டு போய்விட்டார்கள். மரித்து போன இவனை குறித்து நமக்கு கவலை வேண்டாம், உயிரோடு இருக்கிற நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று ஏதோ ஒரு குழியில தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க. அது எலிசாவினுடைய குழி என்று அவர்களுக்கு தெரியாது. பட் இதுல காட்ஸ் பிளான் இருக்கு, ஆண்டவருடைய திட்டம் இருக்கிறது. அவன் விழுந்த குழி எலிசாவினுடைய பிரேத குழி. எலிசாவினுடைய எலும்புகள் பட்டு அவன் உயிரோடு கூட எழுந்தான். அப்ப உயிரோடு இருக்கும்போது 13 அற்புதங்கள், மரித்த பின்பாக ஒரு அற்புதம், 14 அற்புதங்கள். 14 வருஷம் எலியாவுக்கு ஊழியம் செய்தார். 14 அற்புதங்களை செய்தார். 7 அற்புதங்களை எலியா செய்தார். அதற்கு அப்படியே 2 மடங்காக 14 அற்புதங்களை எலிசா செய்தார். உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு 2 மடங்கு வேண்டும். இன்றைக்கு நாம் கேட்க போகிறோம், வைராகியமாய் உறுதியாய் கேட்க போகிறோம். ஆண்டவரே, எனக்கு 2 மடங்கு அபிஷேகம் வேண்டும், 2 மடங்கு ஜெபிக்கிற கிருபைகள் வேண்டும், 2 மடங்கு வல்லமை வேண்டும், ஆவிக்குரிய 9 வரங்களும் வேண்டும். 9 வரங்களும் உமக்காக பயன்பட வேண்டும். 9 வரங்கள் பயன்பட்டாலும் வெளிப்பட்டாலும் நான் தாழ்மையாய் நடந்து கொள்ள வேண்டும்.
தேவ ஜனமே, சபையே, இந்த கடைசி காலத்திலே உனக்கு ஒரு சால்வை வேண்டும். அந்த சால்வை பரத்திலிருந்து விழுவதாக. அன்றைக்கு எலியாவினுடைய சால்வை எலிசாவின் மேல் விழுந்தது போல இன்றைக்கு கர்த்தர் உன்மேல் ஒரு சால்வையை போடுகிறார். உன்மேல் ஒரு வஸ்திரம் விழுகிறது. அன்றைக்கு ஏசாயா தீர்க்கதரிசி தேவாலய வஸ்திரத்தின் தொங்கலால் நிறைந்திருக்கிறதை கண்டார். இப்பொழுது ஒரு வஸ்திர தொங்க இந்த தேவாலயத்தை நிரப்புவதாக. ஆலயத்தில் இருக்கிற உன்னை ஒரு வஸ்திர தொங்கல் தொடுகிறது. ஒரு வஸ்திரத்தின் சால்வை உன்மேல் விழுகிறது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிக்க போகிறார். உன்னுடனே கூட கர்த்தர் இருந்து செய்ய போகிற காரியம் பயங்கரமா இருக்கும். உன்மேல் இருக்கக்கூடிய 2 மடங்கு அபிஷேகத்திற்கு முன்பாக உன்மேல் இருக்கக்கூடிய செயல்படக்கூடிய வெளிப்படக்கூடிய 2 மடங்கு வல்லமைகளின் முன்பாக யார் எதிர்த்து நிற்க முடியும்? எந்த ஒரு மந்திர தந்திரங்களும் எதிர்த்து நிற்க முடியாது. எந்த ஒரு பில்லி சூனிய காரியங்களும் எதிர்த்து நிற்க முடியாது. எந்த ஒரு அதிகாரமும் வல்லமையும் எதிர்த்து நிற்க முடியாது. எந்த ஒரு பிசாசின் கிரியைகளும் எதிர்த்து நிற்க முடியாது. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. இன்றைக்கு உன்மேல் ஒரு சால்வை விழுகிறது. நீ இழந்து போன அபிஷேகம் உனக்கு 2 மடங்காய் திரும்ப ஊற்றப்படுகிறது. உன் பாத்திரத்தில் ஆண்டவர் ஊற்றுகிறார். இன்றைக்கு உன்னை தட்டி எழுப்புகிறார். இன்றைக்கு எல்லாம் முறிந்த ஆவியை கர்த்தர் எடுத்து போடுகிறார். சோர்வின் ஆவிகள் வெளிப்போகிறது. ஜெப அபிஷேகம் 2 மடங்காய் விழுகிறது. தேவன் உன்னை ஜெபத்திலே நடத்த போகிறார். கர்த்தர் உன்னை காலைதோறும் தட்டை எழுப்ப போகிறார். உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே this day is a turning point in your prayer life. உன் வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, ஜெப வாழ்க்கையிலே கர்த்தர் உன்னை தட்டி எழுப்புகிறார். எழும்பு பிரகாசி, எழும்பி பிரகாசி, எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். இந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதி, இந்த மாதத்தின் கடைசி நாள், கடைசி ஞாயிற்றுக்கிழமை. இந்த வருஷம் ஆரம்பித்து 6 மாதங்களை முடித்து விட்டோம். வருஷத்தின் நடுவிலே இருக்கிறோம். அடுத்த 6 மாதம், அடுத்த பாதி வருஷ தீர்க்கதரிசி சொல்லுகிறார், வருஷங்களின் நடுவிலே எங்களை உயிர்ப்பையும் என்று. சரியாக வருஷங்களின் நடுவிலே நின்று கொண்டிருக்கிறோம். இந்த வருஷங்களின் நடுவிலே இன்றைக்கு இந்த செகண்ட் சண்டே சர்வீஸ்க்கு வந்திருக்கக்கூடிய, கீழே இருக்கக்கூடிய எல்லார் மேலும், மேலே பால்கனியில் இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் உயிர்ப்பிப்பீராக. உள்ளான மனுஷன் உயிர்ப்பிக்கப்பட போகிறார். உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு அக்கினி, கர்த்தர் உன்னை அக்கினி பிளம்பாய் மாற்றுவார். அக்கினி ஜுவாலையாய் கர்த்தர் மாற்றுவார். சோர்வுகள் எல்லாம் நீங்கி விடுகிறது. நீ ஊழியம் செய்யும்படி கர்த்தர் உன்னை தட்டி எழுப்புகிறார். நீ மறந்து போன அழைப்பை கர்த்தர் உனக்கு ஞாபகப்படுத்துகிறார். நீ அசட்டை பண்ண ஊழியத்தினுடைய காரியங்களை கர்த்தர் உனக்கு நினைப்பூட்டுகிறார். உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் முழு பலத்தோடு செய் சகோதரனே. கர்த்தர் அல்லவா உனக்கு ஒரு அந்த அழைப்பை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் அல்லவா உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். கிருபை, ஹல்லேலூயா, கிருபை ஜீசஸ். உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அது உன் முழு பலத்தோடு செய். இன்னும் காலம் செல்லட்டும் என்று காத்திருக்காதே. நீ ஒரு காலத்தை குறித்து அந்த காலம் வரும்பொழுது நான் ஊழியத்தை செய்கிறேன் என்று சொல்லாதே. தேவன் உனக்காக முன் குறித்த ஒரு காலம். ஒரு சால்வை விழுகிறது. ஒரு 2 மடங்கு அபிஷேகம். கடைசி நாளில பிசாசை எதிர்த்து நிற்க நமக்கு ஒரு சாதாரண ஒரு கீழான ஒரு வெறும் கணுக்கால் அளவு நனைகிற அனுபவம் போதாது. தேவனுடைய ஆழத்துக்கு கொண்டு போக விரும்புகிறார். அதற்காக தான் கர்த்தர் உன்னை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறார். வருகிற காலங்களிலே உலகம் உன்னை பார்த்து சொல்ல போகிறது. உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள். தண்டையார்பேட்டை பகுதியில எத்தனையோ சபைகள் இருக்கலாம், ஊழியங்கள் இருக்கலாம், ஊழிய ஸ்தாபனங்கள் இருக்கலாம். ஆனால் ஏலிம் சபைக்கு ஒரு வல்லமை இருக்கிறது, ஒரு அபிஷேகம் இருக்கிறது. ஒரு 2 மடங்கு சால்வை விழுகிறது. 2 மடங்கு தொங்கல், வஸ்திரத்தின் தொங்கல் விழுகிறது. தேவனுடைய 2 மடங்காய் நிரப்புகிறார். ஊழியம் 2 மடங்காய் பெரிதாக போகிறது. 2 பாத்திரங்களை ஆண்டவர் காண்பிக்கிறார். 2 பாத்திரங்கள் நிரப்பப்பட போகிறது. கிருபை, ஹல்லேலூயா.
ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் 2 மடங்கு ஆசீர்வாதம், ஊழியமும் 2 மடங்கு பெருக போகிறது. இதுவரை எலிசா யார் என்று தெரியவில்லை, இப்பொழுது தெரிந்து கொண்டார்கள் இவன் யார் என்று. ஜனங்கள் சபையை திரும்பி பார்க்க போகிறார்கள். மலையின் மேல் இருக்கிற ஒரு பட்டணமாய் கர்த்தர் சபையை வைப்பார். ஜனங்கள் திரும்பி பார்க்க போகிறார்கள். சபை என்ன, எப்படிப்பட்டது, ஊழியர் யார், எப்படிப்பட்டவர், திரும்பி பார்க்க போகிறார்கள். அறியாதவர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய காலம் வந்துவிட்டது. இந்த சபையை குறித்து அறியாதவர்கள் அறிந்து கொள்ள போகிறார்கள். இந்த சபையை அசட்டை பண்ணினவர்கள் அவர்கள் தேடி வரப்போகிறார்கள். மீண்டும் கர்த்தருடைய வார்த்தையை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து கிருபையாய் தாழ்த்தி முன்னிட்டு சொல்லுகிறேன். சபையையும் ஊழியங்களையும் அசட்டை பண்ணினவர்கள் மறுபடியும் வருவார்கள். உன்னுடனே மாத்திரம் கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லுவார்கள். உன்மேல் இருக்கிற அபிஷேகத்திற்கு முன்பாக வந்து நிற்பார்கள். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். முதலாவதாக இழந்து போனவைகளை எல்லாம் 2 மடங்காய் கர்த்தர் திரும்ப தருகிறார். இரண்டாவதாக வெட்கத்திற்கு பதிலாக 2 தனையான பலனை தருகிறார். மூன்றாவதாக ஆவிக்குரிய வரங்கள் 2 மடங்காய், ஜெபிக்கிற வல்லமைகள் 2 மடங்காய், ஊழியத்தில் இன்னும் முன்னேறி செல்லுவதற்கு 2 மடங்கு உற்சாகத்தை, பலனை ஆண்டவர் தருகிறார். எழுந்து நிற்க போகிறோம், ஜெபிக்க போகிறோம். பரலோகம் எங்களுக்காய் திறக்கப்பட்டிருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் உமது 2 கரங்களையும் நீட்டி உமது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இரட்டிப்பான நன்மையை தருவீராக. இழந்து போனவைகள் 2 மடங்காய் திரும்ப வரட்டும். வெட்கத்திற்கு பதிலாக 2 தனையான பலன் வருவதாக. ஆவிக்குரிய வரங்களும் வல்லமைகளும் 2 மடங்காய் இறங்கட்டும். உமது 2 கரங்களும் இறங்கி உமது பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். வசனத்தின்படியே கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஏலிம் சபையில் ஆண்டவர் 2 மடங்கு வல்லமை ஊற்றப்படட்டும். 2 மடங்கு ஒரு ஷெகினா மகிமை இறங்குவதாக. எல்லா பக்கமும் ஒரு மகிமை சூழ்ந்திருக்கட்டும் ராஜா. அந்த மகிமையை ஜனங்கள் கண்டு ஓடி வருவார்களாக. இங்கு ஒரு மகிமை இருக்கிறது என்பதை கண்டு ஜனங்கள் ஓடி வருவார்களாக. பிசாசுகளுக்கு சவால் விடுகிற ஒரு ஊழியமாய் உங்களுடைய ஊழியம் இருக்கும். எதிர்வல்லமைகளை நடுங்கச் செய்கிற ஒரு ஊழியமாய் உங்களுடைய ஊழியம் இருக்கும். பாதாளம் அலறுகிற ஒரு ஊழியமாய் உங்களுடைய ஊழியம் இருக்கும். இந்த சபையானது அப்படிப்பட்டதாக இருக்கும். சத்துருக்களுக்கு சவால் விடுகிற ஒரு சபையாக, நரகத்தை அலறச் செய்கிற ஒரு சபையாக, பிசாசுகளை நடுங்க வைக்கிற ஒரு சபையாக இருக்கும். ஒன்றும் உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது கிடையாது. ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவது கிடையாது. அப்பா பிதாவே, 2 மடங்கு ஊழியங்களினுடைய எல்லைகள் பெரிதாகட்டும் ராஜா. பெரிய காரியங்களை செய்யும். எங்கள் அன்பு போதகருக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். 2 கரங்களும் அவர் மேல் எப்பொழுதும் தங்கி இருக்கட்டும். ஒரு ஆசாரியனாய் நின்று தன்னுடைய 2 கரங்களையும் உயர்த்தி சபை மக்களை அவர் ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த 2 கரங்களிலிருந்து 2 மடங்கு ஆசீர்வாதங்கள், வல்லமைகள் புறப்பட்டு ஜனங்களை தொடுவதாக. இந்த சபையிலே ஆரோன்களும் ஊர்களும் யோசுவாக்களும் எழுப்பப்படுவார்களாக. ஜெபிக்கிற முழங்கால்கள் எழும்பட்டும். நேசிக்கிற இருதயங்கள் உண்டாகட்டும். கொடுக்கிற கரங்கள் உருவாகட்டும். கர்த்தர் செய்ய போகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் ஆண்டவரே, மகிமை உமக்கு. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.